இணைய மாதிரியே நீங்க நேத்து சென்னையிலேருந்து அவங்கவங்க நேட்டிவ்க்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கூட்டமா இருந்துச்சுன்னு. நெறைய மக்கள் கிளம்பாக்கமும் சரி, எக்மோர், தாம்பரம்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா, அதுக்கான வழி இல்ல. ரிசர்வ் பண்ணாலும் அவங்களால போய் சீட்ல ஏற முடியல. அவ்ளோ கூட்டமா இருக்கு. அதனால திரும்பவும் ரிட்டர்ன் வந்து மனச வந்து கல்லாக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போனாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம போய் ஓட்டு போட்டுற மாட்டோமா? நம்மளோட கடமைய நிறைவேற்ற மாட்டோமா? அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு வேதனையில திரும்ப போனாங்க. கிளம்பாக்கம்ல நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி பஸ் அவைலபிலிட்டியே இல்ல. பர்ப்பஸா பண்ண மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன், எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னதாங்க பண்றீங்க நீங்க? அவ்ளோ ஸ்டேட்ஸ் இருக்கு. அவ்ளோ டைம் எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஒரு நாளைக்கு இப்படிலாம் வரும்னு தெரியுமா தெரியாதா? ஸ்பெஷல் ட்ரெயின் பஸ்லாம் விட்டாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படிங்க பத்தும்? பத்தாதுங்க அதெல்லாம். என்னதான் பண்ணுவாங்க மக்கள்? நேத்துலாம் இதில் பாருங்களேன், ட்ரெயினில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. நிற்க கூட இடம் இல்லாமல் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க. எதுக்காக? மக்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஓட்டு போடணும், நம்ம நம்ம தொகுதியில் இந்த மாதிரி ஒரு மக்கள் வரணுங்கிறக்கா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாட் ஆர் தே டூயிங்? ஓட்டு போடணும் ஜனநாயக கடமை. இதை தவிர வேற எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. சீரியஸாக இதுக்கு ஒரு கன்சர்ன் கிடைச்சே ஆகணும்.